ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த டெக்ஸ்ட் பார்ட். ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கேபிளிங் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி நெட்வொர்க் கேபிளிங்ல ஆல்ரெடி நான் 2 பார்ட் உங்களுக்கு 3 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கேபிளிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல நமக்கு என்னெல்லாம் கேபிளோட நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதுல என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள் இருக்கு. கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள் எல்லாம் பார்த்தோம். கோஆக்சியல் கேபிள் வந்து வீட்டுக்கு டிவில சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். கேபிள் டிவின்னு. அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் ஈத்தர்நெட் கேபிள் பத்தி பார்த்திருக்கோம். அதுதான் லாஸ்ட்டா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈத்தர்நெட் கேபிள் எப்படி இருக்கும்? அதனுடைய அதுல என்னெல்லாம் போர்ட்ஸ் இருக்கும்? இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதனோட வயரிங் அண்ட் கலர் கோடிங் டெக்னிக்ஸ் பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி ஐ ஹோப் நீங்க எல்லாரும் குவார்ட்டர்லி லீவ என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. தேங்க் யூ. ஆக்சுவலி அடுத்த பார்ட் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன். மீன்வைல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பெண்டிங் இருக்கு நெட்வொர்க் கேபிளிங்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம ஈத்தர்நெட்டோட கேபிள் அதனோட காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வயரிங் ஸ்கீமாஸ் அண்ட் கலர் கோட்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்ன சொல்றது? பேஜ் நம்பர் வந்து 179ல நெட்வொர்க் கேபிளிங் 13த் சாப்டர்ல 179ல இருந்து தான் பார்க்க போறோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வீட்லயே பாருங்களேன், நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஒயர் பார்த்திருப்பீங்க. அந்த கலர் எல்லாம் வந்து ஒரு சில ஆ என்ன சொல்றது? பை பிளாங்க்கா ஒரு கலர் வந்து நம்ம அவங்க கிரியேட் பண்ணல. ஒரு ஒரு ஒயரும். எதுக்காக அந்த ஒரு ஒரு ஒயரும் ஒரு ஒரு கலர் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்க்காக தான். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஒயர் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வயரிங் ஸ்கீமாஸ் ஆர் ஸ்பெசிஃபைஸ் ஹவ் த வயர்ஸ் டு பி கனெக்டட். வயரிங் ஸ்கீமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமா ஆஃப் கலர் கோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எப்படி வந்து அந்த ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். வித் எது கூடனா RJ45 இதுதாங்க அந்த RJ45 கனெக்டர். இந்த RJ45 கனெக்டர் கூட ஒரு ஒயர கனெக்ட் பண்ணி இந்த போர்ட்ட என்ன பண்ணுவோம்னா, நம்ம லேப்டாப்ல இருக்கிற போர்ட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த போர்ட் கூட எப்படி வயர்ஸ கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ 2 டைப் ஆஃப் அதுல இருக்குங்க. 2 டைப் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 568A இன்னொன்னு வந்து 568Bன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, எல்லாம் கலர் எல்லாம் சேம் தான். ஆனா அந்த கலர எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப இதுல பாருங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கிரீன் அதுக்கப்புறம் ஃபுல் கிரீன், ஆரஞ்சு கோடு, அதுக்கப்புறம் ப்ளூ, ஆரஞ்சு இதுல லாஸ்ட் 2 போர்ட் எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? இந்த 4 போர்ட் தான் இங்க சேஞ்ச் இருக்கும். இங்க பாருங்களேன். இந்த ஆரஞ்சுக்கு அப்புறம் இங்க கிரீன் வரும். இங்க கிரீனுக்கு அப்புறம் ஆரஞ்சு வரும். எப்போ மோர் ஆர் லெஸ் ஒரு ப்ளூ. அதுக்கப்புறம் ஒரு கிரீன், ஒரு ஆரஞ்சு. இங்க எங்கெல்லாம் கிரீன் இருக்கோ, அங்க அடுத்த போர்ட்ல ஆரஞ்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ, ஆரஞ்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2மே மெரூன் தான். ப்ரவுன் போர்ட் தான். ஓகேவா? அப்போ இது இந்த போர்ட் இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு ஆப்போனன்ட் என்ன ஆரஞ்சு. இதுக்கு ஆரஞ்சு. அப்ப இங்க நான் கிரீன் போடணும். ஓகே ப்ளூ காமன் தான். இங்க என்ன இருக்கு? ஆரஞ்சு இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா நான் கிரீன் போடணும். லாஸ்ட் 2 போர்ட் காமன் தான். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காகன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டூ டிரா இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? எக்ஸாம்ல நீ இத டிரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் கோடு இது என்ன? இது என்னன்னு 2 கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. லாஸ்ட் 2 போர்ட் சேம். இந்த 2 போர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ இந்த பின் இது வந்து ஏ பின், இது பி பின். ஓகேவா? இப்ப இதுல என்ன வருதுன்னா, ஒயிட் கிரீன் ஸ்ட்ரிப் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும். இதுல எப்படி இருக்கும்? ஒயிட் ஆரஞ்சு ஸ்ட்ரிப் இருக்கும். இதுல என்ன இருக்கு? இததான் அந்த டேபிள்ல குடுத்துருக்காங்க. கலர் கோட் டேபிள். இத பார்த்தே இந்த டேபிள் எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல நீங்க என்ன எழுத போறீங்க? இந்த டயகிராம் தெரிஞ்சா இந்த டேபிள் எழுதிறலாம். பாருங்களேன். என்ன சொல்லியிருக்கான்? ஒயிட் அண்ட் கிரீன் ஸ்ட்ரிப், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் ஸ்ட்ரிப். அடுத்து என்ன? கிரீன் ஸ்ட்ரிப். ஆனா இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் நெகட்டிவா இருக்கும். அடுத்து பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது நெகட்டிவ். இத வந்து நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சு தான் அங்க கரெக்ட்டா எழுதணும். ஏன்னா, இப்ப பாருங்களேன். ஒயிட் அண்ட் கிரீன் ஸ்ட்ரிப்ங்கிறது நமக்கு என்ன ஸ்ட்ரிப்? பாசிட்டிவ் ஸ்ட்ரிப். அதே மாரி ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் இங்க நமக்கு என்ன ஸ்ட்ரிப்? பாசிட்டிவ் ஸ்ட்ரிப். கிரீன்ங்கிறது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஸ்ட்ரிப். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். ஓகேவா? அதே மாரி இங்க ஆரஞ்சுங்கிறது என்ன? ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரிப். அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலந்து வருது பார்த்தீங்களா? அது என்ன ட்ரிப்னா ஆர்எக்ஸ். டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிஷன், ஆர்எக்ஸ்னா ரிசீவ் பண்றது. உங்களுக்கு இதுதான் ஃபர்தரா இருக்கும். அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாரி ஒயிட் அண்ட் கிரீன்ங்கிறது என்ன? ஆர்எக்ஸ். இது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட்டோட கலந்து வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். ஃபுல் கிரீன், ஃபுல் ஆரஞ்சு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் ப்ளூ போர்ட்லாம் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா,
உங்களுக்கு ஃபர்தரா அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒயிட் அண்ட் ப்ளூவும் நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது. அதே மாரி மறுபடியும் வாங்களேன். ஆரஞ்சு ஃபுல் வந்துருச்சு. ஆரஞ்சு ஃபுல்லுனாவே இது நெகட்டிவ் தான். அதே மாரி கிரீன் ஃபுல் வந்து நெகட்டிவ். ரிமைனிங் 2 ஸ்ட்ரிப் வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? இப்ப இந்த டயகிராம் நம்ம வரையறதுனால நம்மளால இந்த டேபிள் எழுத முடிஞ்சுச்சுன்னா, தட் இஸ் குட் டு சீ. இந்த அந்த உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ பார்க்கும்போதே ஒரு லுக் இருக்கும். என்னன்னா, ஓகே ஹி நோஸ் வெரி வெல், ஷி நோஸ் வெரி வெல் அபௌட் திஸ் அப்படிங்கிற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த பின் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பின் இருக்கும். என்ன பின்னு? 8 பின் இருக்கும். 1, 2 ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் ஒரு காமன் ரிசர்வ்டு பின். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்வ் பின், நெகட்டிவ், பாசிட்டிவ் ஒரு பின் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த 8 பின்னும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தா, ஆல் த 4 பின்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் 4 pins of wires are available in the case Ethernet use only 2 pairs. 2 பேர் தான் யூஸ் பண்ணுது. ஒன்னு ஆரஞ்சும் கிரீனும் தான் யூஸ் பண்ணுது. The other two colors are blue and brown can be used for phone connections தான் யூஸ் பண்றாங்க. இப்போ இதுல 8 பின் இருக்கு. அதுல ஆரஞ்சும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரஞ்சும் கிரீனும் மட்டும் தான் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுது. ரிமைனிங் 2 பின்னும் ISDN-க்கும் ஃபோன் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. சோ இந்த பின் எல்லாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் பின் இருக்கு பாத்தீங்களா? பாசிட்டிவ் பின். இந்த டயகிராமும் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இந்த எக்ஸாம்ல இந்த இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, அழகா கலர் ஸ்கீமா கோடு இத வரைஞ்சு இந்த பாக்ஸ் போடணும். இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்களா? 13.1 அத போட்டு, அதுக்கு கீழ இந்த டயகிராம் போட்டீங்கன்னா, என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப லெட்ஸ் டுக் த பின் டீடைல்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட் கனெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெயின் சிக்னல்ஸ். எப்பவுமே என்னன்னா, ஒரு சிக்னல் அப்படின்னாவே டிரான்ஸ்மிட்டரும் இருக்கணும், ரிசீவரும் இருக்கணும். இப்ப நம்ம ஃபோன்ல நீங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னா, அது டிரான்ஸ்மிட்டர். அந்த சைட்ல ஃபோன்ல ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, அது ரிசீவர். ஓகேவா? இப்போ the first pin is a positive terminal used to transmit a data. ஃபர்ஸ்ட் பின் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் எதுக்குன்னா டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்றது. செகண்ட் இருக்கு பாத்தீங்களா? நெகட்டிவ் பின். அதுவும் என்ன பண்ணா டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுக்கு அடுத்து தேர்ட் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா? RXங்கிறது அது வந்து என்ன ரிசீவ். Rனா நீங்களே பாத்தீங்க. R வந்து ரிசீவ். T வந்து டிரான்ஸ்மிட். அந்த நேம்லயே இருக்கு. சோ இதுக்கெல்லாம் நீங்க உட்கார்ந்து நம்ம டோன்ட் வாண்ட் தியரியா நம்ம படிக்காம அழகா எக்ஸாம்ல எழுதலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4த் அண்ட் 5த் பின் வந்து லேட்டர் யூஸ்க்காக விட்டுட்டாங்க. 6த் பின் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதுவும் என்ன எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ ரிசீவ் பண்றதா. 7த் அண்ட் 8த் பின் வந்து நம்ம ஒரு வேள ஃபோனோ இல்ல ISDNஓ கனெக்ட் பண்ணோம். அதுக்காக யூஸ் பண்றது. ஆல் த பின்ஸ் ஆர் பை டைரக்ஷனல். பை டைரக்ஷனல்னா 2 சைடுமே அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கலர் ஸ்கீமாஸ் கோட் ரொம்ப சிம்பிள் தான். வித் ஒயிட்டோட வந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஃபுல் கிரீன், ஃபுல் ஆரஞ்சு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ், நெகட்டிவ்னு மாறி மாறி வரும். 68A எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல 68B இருக்கும். லாஸ்ட் 2 மட்டும் சேமா இருக்கும். மீன்வைல் இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம் வச்சு தான் இந்த டேபிள் வயரிங் ஸ்கீமாஸ் வித் கலர் கோட் வந்து இந்த டயகிராம் வச்சே எழுதியிருப்பாங்க. அதுல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் டிரான்ஸ்மிட் டேட்டா, நெகட்டிவ் டிரான்ஸ்மிட் டேட்டா, பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரிசீவ் டேட்டா நெகட்டிவ் டெர்மினல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக விட்டுருப்பாங்க. ஓகே. அடுத்து நான் உங்களுக்கு இதுல ஈத்தர்நெட் போர்ட் பத்தி சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ஈத்தர்நெட் போர்ட்டும் கிரிம்பிங் டூலுக்கு என்ன 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 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கிரம்பிங் டூல்ங்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒயர் கட்டர் தான். அந்த ஒயர் கட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த இப்போ ஒரு கேபிளா நம்ம வாங்கிருவோம். வாங்கிட்டு நம்ம போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட போர்ட். இந்த போர்ட் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 ஒயரையும் நம்ம இப்போ ஒரு 8 கலர் பார்த்தேன் பார்த்தீங்களா? இந்த 8 கலர் ஆஃப் ஒயர்ஸையும் நான் இந்த போர்ட்ல இந்த இடத்துல விடணும். இங்க இருக்கு இந்த கேப் இருக்கும் இந்த இடத்துல குட்டி குட்டியா, குட்டி குட்டியா. அந்த கேப்ல நான் என்ன பண்ணணும், அந்த 8 டைப் ஆஃப் ஒயர்ஸையும் நான் உள்ள என்ன பண்ணணும்னா, இன்சர்ட் பண்ணணும். சோ அப்ப அதுக்கு தான் அந்த கிரம்பிங் டூல் யூஸ் பண்றோம். அந்த கிரம்பிங் டூல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த போர்ட்டுக்குள்ள இது பண்றதுக்காக தான். இப்போ ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் பார்ட் ஆஃப் ஈத்தர்நெட் கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஈத்தர்நெட் கார்டு. இதுல இதுதான் ஈத்தர்நெட் போர்ட். இந்த ஈத்தர்நெட் போர்ட் இங்க காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஈத்தர்நெட் போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஈத்தர்நெட்டோட ட்விஸ்டட் பேர் கேபிள். இட் அக்செப்ட்ஸ் RJ45 கனெக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இட் இஸ் அ ஃபவுண்ட் இப்ப இந்த இந்த
இந்த போர்ட்ட வந்து எங்க இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கான பிளேஸ் இருக்கும். நீங்க உங்களோட லேப்டாப்போ, ரவுட்டரோ, சுவிட்சோ, ஹப்போ, மோடமோ எடுத்துட்டீங்கன்னா, அதுல கண்டிப்பா என்னன்னா ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க பென் டிரைவ் கனெக்ட் பண்றதுக்கு டிவில, லேப்டாப்ல எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட்ட 2 எல்இடி க்ளோ ஆகும். ஒண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிரீன் அனதர் ஒன் வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு லைட் எதுக்காக அப்படி பிளிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஆரஞ்சு லைட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிரம்பிங் டூல் பத்தி கிரம்பிங் டூல் ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ட்விஸ்டட் பேர் இந்த பாத்தீங்களா? இந்த டயகிராம்லயே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதுதான் ஒரு கேபிள். அந்த கேபிள கட் பண்ணி இந்த மாரி என்ன பாத்தீங்கன்னா, 8 ஒயர் இருக்கும். இந்த 8 ஒயரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போர்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். அப் டூ என்னன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ள போகுற வரைக்கும் இன்சர்ட் பண்ணணும். இது எப்படின்னா, ப்ராப்பரா அப் டூ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி தான், இதுக்கப்புறம் தான் இந்த போர்ட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்ப பாருங்களேன். இப்போ twisted pair cable at each end of essential process of ethernet cabling which lead the cable function proper. இப்போ ஒரு கேபிள் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா லீட் ஆகணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா ப்ராப்பரா நம்ம கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ப்ராப்பரா செட் பண்ணிருக்கணும். அப்பதான் அப்ப அந்த அந்த ப்ராப்பரா கட் பண்ணி செட் பண்றதுக்கு தான் கிரம்பிங் டூல். இந்த கிரம்பிங் டூல்ங்கிறதுல ஒரு பிசிக்கல் டூல் தான். அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேட்ச் ஆஃப் ஒயரை வந்து விச் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் ஒரு பேட்ச் ஆஃப் ஒயர் இங்க பாத்தீங்களா இதுதான் அந்த பேட்ச் ஆஃப் ஒயரை ஈத்தர்நெட்டோட இந்த போர்ட்டோட கனெக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இதுல இங்க பாருங்களேன் இந்த 8 டயகிராம் தான் இந்த 7 பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கேபிள கட் பண்ணணும். டிசைட் லென்த்துக்கு நம்ம எவ்வளவு லென்த்துக்கு அந்த போர்ட்டுக்குள்ள விட போறோமோ அவ்வளவு லென்த்துக்கு கட் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன இருக்குன்னா அது அந்த கேபிள் அந்த கட் பண்ணதுக்கு அப்புறமும் மேல ஒரு பிளாஸ்டிக் சீட் இருக்கும். ஓகேவா? இப்போ 1 இன்ச் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 2 எண்ட் ஆஃப் த கேபிள்லயும் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்ல ஆஃப்டர் ஸ்ட்ரிப்பிங் த ஒயர் அன்ட்விஸ்ட் ஸ்மாலர் ஒயர்ஸ் இப்ப என்ன பண்ணா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அன்ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச் தம் இன்டு ப்ராப்பர் ஸ்கீமாவா இப்ப இந்த மாதிரி ஸ்கீமால ரெடி பண்ணணும். அப்பதான் அது கரெக்ட்டா நடக்கும். இப்ப கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்லன்னா இந்த 2 ஸ்கீமால ஏதாவது ஒரு வயரிங் ஸ்கீமாஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்பல்லாம் என்னன்னா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 2 சைடு போர்ட்டோடயே நமக்கு வந்துரும். நம்ம வாங்கி அந்த ஒயர கட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் இன்சர்ட்லாம் நம்ம பண்றதில்ல. ஆனா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல ஒரு கேபிளுக்கு 2 சைடும் போர்ட் கனெக்ட் பண்ணும்போது, இந்த மாரி தான் ஒரு கலர் ஸ்கீமா ஃபாலோ பண்ணி தான், அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு அத கனெக்ட் பண்ணி தராங்க. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கலர் ஸ்கீமாவ யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்டின்னா, அத ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஜெனரலா. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் த இன்ச்க்கு என்ன பண்ணிர்றோம், கட் டவுன் பண்ணிர்றோம். ஏன்னா நம்ம இப்ப பண்ணும்போது என்ன ஆயிருக்கும்னா, நெறைய இப்ப ஜெனரலா நீங்களே வீட்ல ஒரு ஒயர் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி விடுவோம். அது ப்ராப்பரான இன்ச்கஸுக்கு எடுத்துட்டு வந்துர்றோம். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த 8 கலர் ஆஃப் வயர்ஸையும் என்ன பண்றோம்னா, நம்ம அந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டயகிராம்ல. அந்த பிளாஸ்டிக் உள்ள போற அளவுக்கு நம்ம இன்ச்சஸ் வந்து என்ன பண்றோம்னா, அந்த போர்ட்டுக்குள்ள போட்டு விட்டுறோம். இப்ப என்ன பண்ணிட்டு போட்டுட்டு என்ன பண்றோம்னா, அந்த லாக் பண்ணிர்றோம். லாக் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த போர்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேபிள் வாங்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு லெங்த் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள்ல 2 சைட்லயும் போர்ட் இருக்கும். ஒரு சைட்ல வந்து நம்ம சிஸ்டமும், இன்னொரு சைட்ல வந்து வாட்டெவர் நம்ம எங்கிருந்து இன்டர்நெட் எடுத்துக்கிறோமோ, அதுல கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து மேனுஃபேக்சரிங் சைட்ல எப்படி நடக்கும்னா, இந்த மாரி ஒரு கலர் ஸ்கீமாவ யூஸ் பண்ணி, அந்த ட்விஸ்டட் பேர் கேபிளோட நமக்கு அத கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இதுல பெண்டிங் இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப பெரிய லெசனா தான் இருக்கு உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் ஸ்கீமா அதர் டைப் ஆஃப் ஜாக்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்லித் தரேன். தேங்க் யூ சோ மச். பாய்.